பல வருடங்களாக நீ என் மீது பாசம் கொண்டு என்னை நோக்கி விரதமிருந்து வருகின்றமை எனக்கு தெரியும். ஆயினும் இவ்வளவு காலமும் எனது சோதனைகளுக்கு நீ முற்றுப்புள்ளி வைக்கவில்லையே அம்மா. ஏன், எதற்காக இவ்வளவு காலமும் என்னை சோதித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்கிறாய் அல்லவா? அதற்குரிய காரணம், உனக்குரிய காலம் மிக விரைவில் வர இருக்கிறது. அதனால் தான் சோதனைகள் நிறைந்திருக்கிறது என்பதுதான் எனது பதில். உனது மெனக்கஷ்டங்கள் எனக்கு விளங்குகிறது. ஆயினும் எவனொருவன் துன்பத்தை தாங்கும் சக்தியை கொண்டுள்ளானோ அவனே வெற்றியாளனாக மாறுவான். அதன் அடிப்படையில் தான் உனக்கு பல்வேறு துன்பங்களை நான் வழங்கியிருந்தேன். இப்பொழுது அந்த துன்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். துன்பங்கள் அகன்று இன்பமான வாழ்க்கையை மிக விரைவில் அனுபவிக்கப் போகிறாய். கவலைகள் அனைத்தையும் நீ தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக தூங்கி எழுந்துகொள். அப்பொழுது நீ நினைக்க வேண்டியது அனைத்து துன்பங்களும் என்னை விட்டு அகன்று விட்டது என்பதைத்தான். இனிவரும் காலங்கள் உனக்கு இன்பமயமான வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. ஒருவன் மலை உச்சியிலிருந்து பெரிய சத்தத்துடன் கத்தும் பொழுது எவ்வளவு தூரத்திற்கு அந்த அலறல் சத்தம் கேட்குமோ, அதேபோல உனது செல்வ செழிப்பும் பலரும் அறிந்திருக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது. நீ மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறாய். இனிவரும் காலங்கள் உனது துன்பங்கள் அழிந்து இன்பங்கள் மலர்ந்து மிக மகிழ்வுகரமான வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். நம்பிக்கையோடு முன்னேறிக்கொண்டே இரு. நான் இருக்கின்றேன்.